போய்விட்டார்கள். சரிங்க. அதனால எத்தனை வேலை செய்து பார்த்தேன், ஒருவனும் சாகவில்லை. சரிபதங்களுக்கு எப்படியே பார்க்க கொடுப்பாரு. நீ என்ன செய்த தெரியுமா? தெரிவிக்கிறேன். அரக்கு அரகு மிளகு மிளகு குங்களையம் காண்டாடும் காஞ்சயனம் சரவத்தியம் பஞ்சி இப்படி சொல்லப்பட்ட நெருப்புக்கு சம்பந்தமான பொருள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து பெருத்தாருக்க மாளிகை கட்டினீர்கள். ஆமா, அந்த கண்டச்சாதி பதுகளை மாளிகை கட்டி, அதாவது என்னுடைய மகனாகிய லக்கணகுமாரனுக்கு புனித கல்யாணம் என்று என் சித்தப்பா உதயமகாதனை அனுப்பி பாடலை அழைத்து வந்து அரக்கமாலை அமர வைத்து விட்டு என்ன செய்தேன் தெரியுமா? இரவு பாதி நேரத்துக்கு மேல் எண்ணுக்கோ புரோகித மந்திரி ஒருவர் அழைத்து, அதாவது இரவு பாதி நேரத்துக்கு மேல் அவங்க கொய் கட்டியா கொடுத்து அரக்கமலை தீ வச்சு வருவாங்க. அப்போது புரோகித மந்திரியானவன் தீபத்தை கையில் விடுத்து அரக்கமலை சென்ற உடனே அங்கே பாண்டவர்கள் 5 பேர்கள் நாங்கள் பேர் தூங்கி விட்டார்கள். 4 பேர் தூங்கி விட்டார்கள். அந்த தடி சங்கதியை தெரிந்து எப்படியோ தெரிந்து அங்கு இங்கு உழாய் கொண்டிருந்தார். அதை கண்ட புரோகித மந்திரியானவன் ஐவர் ராஜா நாங்கள் பேர் தூங்கிவிட்டார், இவன் தூங்காம இருக்கின்றான், இவன் தூங்க வேண்டும் கொஞ்சம் கிளச்சி அரக்கமலை தீ வைக்கலாம் என்று பொய்கட்டை கையில் விடுத்து ஒரு மூலையில் உட்கார்ந்து எடுத்து தூங்கிவிட்டான். ஆமா, தூங்கின உடனே இது தடிமை வீம இருக்கின்ற அந்த புரோதன அறியாம சென்று புரோதன கையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை சன்னமாக இழுத்து, அதாவது அக்கிரிமுள்ள தீ வைத்து விட்டு அவருடைய அண்ணன் தம்பி குந்தாதொழி அம்மன் போது மாறுமலை தோடு மலை தூக்கி சோரகத்தோடு இடுபாமல் சென்று விட்டார். இடுமினை கொன்று இடுமினை கமலக்கனியா முனந்து 300 மங்கள சென்று பக்காசூரனை கொன்று பாஞ்சாலி நகரத்தில் பாஞ்சாலிக்கு சொயுரிமை கேள்விப்பட்டு பாஞ்சாலி எப்படி போறான் தெரியுமா? அப்படி பிராமண வடிவமாக பாஞ்சாலி நகரம் சென்று பாஞ்சாலியை மணந்து மீண்டும் என் தந்தா இல்லாத நேரத்தில் என் தந்தையார பார்த்து தருமன் கேளும் பெரியப்பா நீங்க குடத்தை வீடோ தீயால இருந்து விட்டது, நாங்க தங்குவதற்கு வீடு கிடையாது, வீடு இல்ல, ஒரு வீடு தாருங்கள் கையாண்டு கேட்டார்கள். தருமர் அப்போது என் தந்தையாராகிய உனக்கும் என்னுடைய மகனுக்கும் தம்பி வேமனுக்கும் பிடிக்காத வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க உங்களுக்கு இடம் கிடையாது. மின் காலத்தில் ஏழு மகராஜர் ஆண்டக்காடு இருக்கிறது, அங்க சென்று குடியார்களை தெரிவித்தார். அப்போது ராஜார்களும் அங்க சென்று அந்த ஈச்சங்காட்டை நெருக்கி மேடூர் பள்ளமாகவும் பல்ல ஒரு மேடாகவும் சமப்படுத்தி 86,000 வீடு கட்டினார். 86,000 வீடு. ஆமா, ஒரு வீதிக்கு 86,000 வீடு. இப்படி 66 அஷ்டாபுரத்தில் இருப்பது எத்தனை? 86. அஷ்டாபுரத்தில் இருப்பது 66. இங்க கட்டியாரோ 86. சரிதான். அந்த வீடை ராஜஜோயாக நடத்த வேண்டும், மூடு திருமணம் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கோ அதாவது அழைப்புகள் கொடுத்தார்.
குரு பெரியோர்கள் என் தம்பி மேல அழைத்து அங்க வரலாத சென்றோம். ஆமா, போய் பார்த்தா விசித்திர மாளிகை மச்சய மாளிகை கோட கோபுரங்கள் ஆடாடா தனியாவர் சென்று பார்த்தால் இங்க வரலாவர் சென்று பார்த்தால் இங்க தண்ணீரா வந்து கொண்டிருக்கிறது. 86,000 வீதிகள் சுத்தி சோண்டி பார்த்து விட்டு என்ன செய்துங்க அந்த ஆயிரப்படியிலே வாசப்படி உள்ளார போக வேண்டுமே. அப்படி என்று நான் அப்படி போகிற போது வாசப்படி அரிக்கால் இருக்குது பாத்தியா? ஆமா, அந்த ரவரத்திலே முடியிலே படார் இழுத்து தடியை ஊட்டி தள்ளாடி அந்த மாடிகள் என்று பாஞ்சாலி சிரிக்க தேவடியால் என்ன தெரியுமா? அப்படிதான் கண்ணு தெரியலையே, அதுல பிறந்த பிள்ளைங்க கண்ணு தெரியல, குனிந்து வரக்கூடாதான் அந்திகனை பெற்றதா தெரியணும் இல்லையா? இன்று கை தட்டி அப்போது சிரித்து சீமை வைக்க கூடாது, நிமித்தில நாட்டில் வைக்க கூடாது அப்படி என்று வரவழைத்தீங்க. ஆமா, அப்புறம் ஐபாராஜால வந்து ஓசன மாளிகை சுத்தி சுண்டி பார்த்து விட்டு பொழுது விழுவதற்கு ஒரு கோல் போயிருக்குது. சும்மா பொழுது போக வேண்டும் அப்படி என்று என்னுடைய மாமாவாகிய சகனி மாமன் ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியா? கேரம் தர்மா துரியோதனா எப்படி என்றால் சூதாட வேண்டும். அதாவது துரியோதனார்கள் நீங்கள் ஒரு பக்கமும் ஐவர் ராஜல் மறுபக்கமும் அங்கே தாயாட வேண்டும். நாங்களோ துரியோதனாதிகள் ஒரு பக்கமும் ஐவர் ராஜால் மறுபக்கமும் நாங்களோ சரிதான். அப்படி ஆடிய போது தர்ம ஜெயிச்சுட்டாரு. ஆமா, சரிதான். எங்க மாமா பார்த்தா யாரு? உங்க மாமா யாரு? சகுனி மாமா பார்த்தாரு. ஆமா, கேளும் தர்மா நீ முகதில் கட செவித்தபடியா முதல் கட செவித்தபடியா பிள்ளையாருக்கு சாச்சாகி வெட்டும் மீண்டும் பாடுங்க பகலை ஆடுங்க அப்படி தெரிவித்தார். ஆமா, அவன் தம்பி மேல வச்சு சோதாடினான். சரிதான், தம்பி தோத்து விட்டாரு. அந்த சிரிக்க தேவடியா பாஞ்சாலி இருக்கிறாளே, ஆமா, அண்ணன் வச்சு சோதாடினாள், அண்ணனை தோத்து விட்டார். அது மட்டும் சொன்னா போய் கொண்டு இருக்கும். அதனால அதாவது பாண்டவரை சூது பகலையாடி நாடு செங்கோல் உப்பச்சட்டி மரவோட யானை முதல்ல பரிசுத்தம் இல்லாமல் கோல வச்சு வீட்டிலே கூட இருக்க கூடாது, அடுப்பு முடி சமைக்க கூடாது. ஆமா, அப்படி 12 வருடம் வனவாசம் கழித்து வந்தால் தருவதே கட்டாளி. என்னுடைய கட்டாளி 12. எப்படி 12? ஆமா, எங்க மாமா சகனி மாமா இருக்கிறார்களே, சரிதான், அண்ணவர் கட்டாளை அடே துரியோதனா தர்மா துரிய கட்டாளை 12. என்னோட கட்டாளை இன்னும் ஒரு ஆண்டு அக்காதம் கழித்து வந்தால் பந்தொழிலாடு தருவதாக அப்படின்னு சொன்னார். சரிதான். அப்போ மாமன் கட்டாளை சேர்த்தா 13 கழித்து வந்தால் அத பங்குள்ளே நான் தருகிறேன் என்று பாயிலே பத்திரத்தை எழுதி வட செஞ்சார ஓட்டி விட்டோம். சரிதான். 6 வருடம் அங்க என்ன இருக்குது காலகட்டத்துல? அங்க என்ன ஒன்று கிடையாது, ஒன்று இல்ல. அவன் உயிரோட இறந்தால் என்ன பண்ணி ஓட்ட வேண்டும்? அவனோட எலும்பாவது கொண்டு வந்து அஷ்டாவதாரம் எழுசடங்கு செய்ய வேண்டும். இது போக வேண்டும். அதுக்கு முன்பதாக எனக்கு ஒரு மனைவி. உனக்கு ஒரு மனைவி இருக்கு? யாரு? என் மனைவி தெய்வான. ஆமா, சரிதான், பான்மதி அப்படி சொல்லுவார்கள். பான்மதி அழைத்து அவையிடத்த சில ஓசனை சொல்லிவிட்டு நான் போக வேண்டும். ஓடி சென்று என் மனைவியாகி பான்மதி நடத்ததாக சீக்கிரம் அழைத்து வருவாய். ஆகுது, பான்மதி சவுக்கு வருவாய்.
அந்த மந்த் கூட Basta!